ஒரு அழகான கிராமத்துல முத்துவேல்ங்கிறவரை வசிச்சு வந்தாரு. அவரு ரொம்ப பேராசை பிடிச்சவரு. ஒரு பொரோட்டா கடை ஒண்ணு அவரு வச்சிருந்தாரு. அவரு அந்த பொரோட்டா கடையவே கடன் வாங்கி தான் வச்சிருந்தாரு. எப்பா முத்துவேலு, அந்த கடன் கொடுத்த அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே கிடக்குதுப்பா. தயவு செஞ்சு அந்த அம்மாவோட கடனை சீக்கிரம் அடைச்சு விடு. அந்த பொம்பளையோட ஏச்சு தாங்க முடியலப்பா. நாளுக்கு நாள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சத்தம் போடுது. பக்கத்துல இருக்கவங்களாம் பார்த்து எனக்கு அசிங்கமா போச்சு பாத்துக்க. தயவு செஞ்சு அந்த பொம்பளையோட கடனை முதல் தூக்கி எறியே. ஏம்மா, நானும் முடிஞ்சளவு பரோட்டாவோட விலையை ஏற்றி தான் வச்சிருக்கிறேன். இப்போவே பரோட்டாவோட விலை ஒரு பரோட்டா 25 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் 30 ரூபான்னு ஏற்றி வைக்க வேண்டியதா, வேற என்ன பண்றது? எவனும் வாங்காமலாம் போக மாட்டேன். எப்படி நம்ம கடையில் தேடி வந்து வாங்குவியான்? நீ கவலைப்படாத, சீக்கிரம் கடன் அடைச்சு புள்ள. என்ன இப்ப ஏதோ ஒன்று பண்ணுப்பா. அந்த சுந்தரவழி கடனை முதல் அடைச்சு விடு. அவகிட்ட ஏச்சு என்னால வாங்க முடியல பாத்துக்க. தயவு செஞ்சு சீக்கிரம் அவ கடன் அடைச்சு விடு. இன்னிலேருந்து பரோட்டா விலையும் 30 ரூபான்னு ஏத்து. எல்லாம் தின்னுபிட்டு கொடுத்துட்டு தானே போவானுங்க. எப்படி பரோட்டா தின்னாம இந்த கிராமத்துல இருக்கவங்க எவனும் இருக்க மாட்டானுங்க. உன் கடை ஒண்ணுதான் இருக்குது. சந்தோஷமா விலை ஏத்தி வைப்பா. இப்படி அவங்க கடன் அடைக்கணும்னு அந்த புரோட்டாவோட விலையை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏப்பா முத்துவேலு, 2 புரோட்டா கொடுப்பா. ஆமா, என்ன சிக்கன் குருமால இருந்து இப்ப காய்கறி குருமாக்கு போயிட்ட. இருக்க புரோட்டாவோட சைஸும் கம்மி ஆகிக்கிட்டே போகுது. சரி, எனக்கு 2 புரோட்டா கொடு. கிழவா, புரோட்டா போட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த கிராமத்துக்குள்ள என்ன தவிர எவன் புரோட்டா போட்டுருக்கா? ஒழுங்கா கொடுக்கறத வாங்கி தின்னுட்டு போ. அதை விட்டுட்டு வாய் பேசாத. இப்படி நாளுக்கு நாள் அவரோட புரோட்டா விலை மட்டும் அதிகரிக்காம அவரோட புரோட்டா சைஸையும் குறைச்சிக்கிட்டே வந்தாரு. ஏப்பா முத்துவேலு, 2 புரோட்டா சாப்பிட்ருக்கேன்ப்பா. எவ்வளவு ரூபான்னு சொல்லு, கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஒரு புரோட்டா 30 ரூபா, 2 புரோட்டா 60 ரூபா ஆச்சு. கொடுத்துட்டு கிளம்பியா? அட கடவுளே, இது என்ன அநியாயமா இருக்குது? டவுன் சைட்ல ஒரு புரோட்டா 10 ரூபா 15 ரூபாய்க்குள்ள விற்கிறாங்க. ஆனா நீ என்னப்பா 30 ரூபா ரேட்டுக்கு போயிட்ட? இது சாதாரண புரோட்டா தானே. புரோட்டா சைஸும் ஒன்றும் பெருசா இல்லையே. எப்படிப்பா இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்து சாப்பிட்றது சொல்லு? அதெல்லாம் முடியாது, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. நான் இன்னும் அதே விலையை வச்சிருந்தேன்னா என் கடை நஷ்டத்துல தான் போகும். ஒழுங்கா கொடுத்துட்டு போ. அதை விட்டுட்டு வாய் பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா கேட்ட காசை கொடுத்துட்டு போ. அங்க இருந்தவரும் அந்த காசை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பினாரு. ஏண்டா முத்துவேலு, உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? என் கடனை எடுத்து வைன்னு கேட்டா எடுத்தே வைக்க மாட்டேங்கிற. 2 நாள் சொல்லிட்டு இப்படியே 1 மாசம் எழுத்துக்கிட்டு இருக்கிறியா? எனக்கு தெரியாது. இப்ப என்னோட கடனை வச்சே ஆகணும், இல்லைன்னா உன் கடையை நாஸ்தி பண்ணி விட்டு போயிருவேன். அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நாளைக்கு கண்டிப்பா உங்களோட கடனை நான் எடுத்து வச்சுறேம்மா. நீங்க வந்ததுமே உங்களோட காசை வாங்கிட்டு போங்க. தயவு செஞ்சு இப்ப எதுவும் கத்தாதீங்கம்மா. வர கஸ்டமர்லாம் அப்புறம் பார்த்துட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு கத்தாம போங்க. நாளைக்கு நீங்க வந்ததுமே உங்களோட பணத்தை நான் கொடுத்துட்றேன். அப்படி நான் மட்டும் பணம் கொடுக்கலன்னா என் கடையை வேணா உடச்சிக்கங்க. தயவு செஞ்சு இப்ப இங்க இருந்து கிளம்புங்கம்மா. இதோட எத்தனை நாளைக்குடா? இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நான் விடுவேன் பாத்துக்க. அதுக்கப்புறம் மீறி போச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. உனக்கே தெரியும் நான் எப்படிப்பட்டவேன்னு. நீ மட்டும் நாளைக்கு தரலன்னா உன் கடையை அடிச்சு நொறுக்குவேன் பாத்துக்க உன் கண்ணு முன்னாடியே. இப்ப போறேன், நாளைக்கு கண்டிப்பா வரேன். நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துறேம்மா. தயவு செஞ்சு இந்த அடாவடி பணம் பண்ணாம தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்கம்மா, போங்கம்மா. அந்த கடன் கொடுத்தவங்களும் அங்க இருந்து கிளம்புனாங்க. ஐயோ, இந்த ரம்பாடி பொம்பளைட்ட இருந்து முதல்ல தப்பிக்கணும். என்ன வாய் பேசுது இந்த பொம்பளை! எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி விடுறதே வேலையா போச்சு. நம்ம எப்படிதான் அந்த பொம்பளையோட கடனை நாளைக்கு கொடுக்க போறோமோ தெரியலச்சே. ஏண்டி இந்திரா, என்னடி உன் மகன் ஏதோ இலங்கையில வேலை பார்க்கறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன இங்க பெட்டியோட தூக்கிட்டு வந்திருக்கிறியா? அங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, அங்க அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க பாத்துக்கோங்க, கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னேன். இப்ப என்னடி இங்க கிளம்பி வந்துட்டேன்? இங்கேதான் அவனுக்கு எவனும் வேலை தர மாட்டேங்கிறாங்களே. அப்புறத்துக்கு இவங்க கிளம்பி வந்தியா? அங்கேயே இருக்க வேண்டியதானே? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. ஏப்பா மூர்த்தி, என்னாச்சு? எதுக்காக இலங்கையில இருந்து வந்துட்ட? அங்கேயே இருக்க வேண்டியதானே? அங்கதான் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுல இருந்தேனா அவங்க கூட இருந்து வேலை பார்த்துக்கவே இல்லை. உனக்கு நல்ல சம்பளமும் கிடைக்குமே. பழகுனால ஒண்ணுமே உன்னை சொல்ல மாட்டாங்கன்னு தான் அந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீ என்னப்பா கிளம்பி வந்துட்ட? ஏம்மா, நீ நியூஸ்லாம் பாக்குறது இல்லையா? இலங்கையில ஃபுல்லா வெள்ளம்மா. அதனாலதான் நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். பாவம், அவங்களுக்கே அங்க சாப்பிட்றதுக்கு என்ன வழியோ தெரியல. நம்மளும் அங்க இருந்து அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இங்க வந்துட்டேன் பாத்துக்கோ. அவங்களையும் நான் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க வேணாம், அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தாதேன்னு சொல்லி அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. பாவம், இதுக்கு மேல நான் அவங்கள அங்க இருந்து கஷ்டப்படுத்த விரும்பல. அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன். நம்ம ஏதோ ஒன்று கஞ்சியோ கூழோ இங்க இருந்தே குடிச்சிட்டு போயிடலாம். அவங்கள போய் நான் கஷ்டப்படுத்த விரும்பலம்மா. அதனாலதான் இலங்கையில இருந்து கிளம்பி இங்க வந்துட்டேன். அப்படி போட சங்கதியா. ஏண்டி, காசு கிடைக்குது ரொம்ப ஆட்டமா ஆனீங்க இல்லடி? இப்ப என்னடி பண்ணுவீங்க சோத்துக்கு வழி இல்லாம? உன் அவனுக்கு இந்த கிராமத்துல எந்த வேலையும் கிடையாது. என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. எப்படி சோத்துக்குள்ள என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. என்னை கேட்டா அடுத்த மாசம் ஆனதுமே 2 பேரும் 2 தட்டை எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு சோம்பேறி பையன், டவுன் சைடு வேலைக்கு போனாலும் போக மாட்டியா? சொந்தக்காரவங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்கள்ட்டே போலான்னு நினைக்கிறியா? அப்ப என்ன பண்ண முடியும்? ஏமா, அவனே மனசு நொந்து போய் வந்திருக்கிறான். அவங்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கிற. நாங்க என்னமோ ஒரு வழி பண்ணிக்குவோம். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாம இங்கிருந்து கிளம்பு. ஓவரா வந்ததுல இருந்து குத்தி காட்டிட்டு இருக்கிற. கிளம்புமா. உன்னை யாராச்சும் இங்க கூப்பிட்டாங்களா? ஏண்டி, என் மயங்கடையில் வேணா சர்வர் வேலை வந்து பார்க்க சொல்றியா? மாசம் சம்பளம் ஒரு 5000 ரூபாய் தந்துடுறேன்.
ஐய வேணாம் வேணாம், இவன் அது கூட லாய்க் பட மாட்டேன். இவனே ஒரு சோம்பேறி பையன், இவன் எங்க அந்த வேலையில வந்து பார்க்க போறேன். இவனை வச்சு ஒரு வேலையும் பண்ண முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, இவனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி இருப்ப சட்டு, அதுதான் நல்லது பாத்துக்க. இவனை பூட்டி வச்சுட்டு நீ தாண்டி ஆம்பளை மாதிரி வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவனுக்கு போடணும். இவன் ஒருத்துக்கு லாய்க் பட மாட்டியான். இப்படி வந்தவங்க அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை ரொம்ப ஏளனமா பேசுனாங்க. ஏப்பா மூர்த்தி, நீ ஒன்னும் மனசுல நினைச்சுக்காதப்பா. அவ எப்பவுமே அப்படித்தானே சிறுசுன்னு பேசுறவ. என்ன பண்றது, ஏன் தங்கச்சியா இருந்துட்டு இந்த மாதிரி இருக்காளே. நம்ம எப்படா கீழே இறங்குவோம், நம்ம எப்படா பிச்சை எடுப்போனோ கங்காணம் கட்டிட்டு திரியிறாப்பா. இவகிட்டலாம் என்னன்னு சொல்றது, உதவின்னு கேட்டா கூட இவட்டெல்லாம் கேட்க முடியாது போல. அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் இலங்கையில் இருக்கும் போது அந்த ஊரோட ரொம்ப ஃபேமஸான சிலோன் புரோட்டான்னு ஒன்று கற்றுக்கிட்டேன். அதை நம்ம இந்த கிராமத்துக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக நல்லா ஓடுமா. அந்த சிலோன் சிக்கன் புரோட்டாவை எனக்கு நல்லாவே போட தெரியும். நான் கண்டிப்பாக அதை அந்த ஊருக்குள்ளே போடுறேன், எல்லாத்துக்கும் பிடிக்கும் பாரு. அடடா கண்ணா, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ஏதோ போனமோ வந்தமோன்னு இருக்காம ஏதோ ஒரு கைத்தொழில நீ கத்துட்டு வந்துட்டியே, இதுவே பெரிய விஷயம். நம்ம இதை வச்சே பொழைச்சுக்குவோம். அவர் அந்த இலங்கையில இருந்து வரப்ப அந்த புரோட்டா எப்படி போறதுன்னு நல்லா கத்து வச்சிருந்தாரு. அவங்க சொன்ன மாதிரி அந்த சிலோன் புரோட்டா கடையை போட்டிருந்தாங்க. மூர்த்தி, மனமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புரோட்டா எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் தான் உன்னை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேனே, அவ்வளவு ருசியா இருக்குது. அம்மா, அப்ப இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே நம்மளோட இந்த சிலோன் புரோட்டா ரொம்ப பிடிக்கும்ல. இது வித்தியாசமாவும் இருக்கும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும் பாருங்க. ஐயா, இதுக்கு எப்படா பிச்சை எடுக்க வந்துடும் பார்த்தா இன்னும் புரோட்டா கடையை போட்டு உட்காந்துருச்சுக்க. ஏது இதுகளுக்கு இவ்வளோ காசு, அதுக்குள்ள எப்படி புரோட்டா கடையை போட்டு உட்காந்துச்சுக்கு. ஆனா பார்க்கவே புரோட்டா நல்லா இருக்கும் மாட்டிருக்கு, போய் பார்ப்போம். ஏக்கா, என்னக்கா புரோட்டா கடையை போட்டுட்டீங்க? நேற்று நான் வந்தேன், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன கண்ணா வச்சு போடுவேன். ஆமாம், புரோட்டாலாம் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, எனக்கு 2 புரோட்டா எடுத்தீங்களா? ஆமாம்மா, இது இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான புரோட்டான்னு சொல்லிக்கிறாங்க. இது பேர் சிலோன் புரோட்டாவாமா. என் மகன் அங்கே போனப்ப இந்த புரோட்டா போடுறது எப்படின்னு கற்றுட்டு வந்திருக்கிறான். பாத்தியா என் மகன், போனமா வேலை செஞ்சோமா வந்தமான்னு இல்லாம ஒரு கைத்தொழில கத்துட்டு வந்திருக்கிறான். இதுவே அவனுக்கு கிடைச்ச பெரிய வெற்றியில. நீ சாப்பிட்டு பாரு, ரொம்பவே ருசியா இருந்துச்சு. அப்படி அச்சே நான் உட்காரேன், எனக்கு கொண்டு வா, நான் 2 புரோட்டா நான் சாப்பிட்டு பாக்குறேன். தூ தூ ஐயே, என்னடி புரோட்டா இது, எனக்கு ஒன்றும் சுத்தமாவே வழங்கல பார்த்துக்க. என் மகன் கடையில் வந்து புரோட்டா தின்னு பார்த்துருக்கீங்களா, எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்த புரோட்டா வாயில வைக்க முடியல, இதைத்தான் உன் மகன் இலங்கையிலேருந்து கத்துட்டு வந்திருக்கிறானாக்கும். இந்த புரோட்டா எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கலடி, உங்களுக்கு தான் என்னமோ நல்லா இருக்குமோ என்னமோ தெரியல. நீங்க தான் மெச்சுக்கணும், இந்த புரோட்டா நல்லா இருக்குன்னு. எனக்கு என்னமோ சுத்தமா பிடிக்கல. என்னம்மா இப்படி சொல்ற? நான் இப்பதானே 2 புரோட்டா சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே ருசி அதிகமா இருந்துச்சே. இப்போ என்னமோ நீ இப்படி சொல்ற? அந்த பாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. அம்மா, இவங்களுக்கு ஏன் சாப்பிட கொடுத்த நீ? இவங்க எப்பவுமே இப்படிதான், உனக்கு தெரியும்ல. இவங்க நல்லா இல்லைன்னு சொல்றதுனால என் புரோட்டா நல்லா இல்லாம போயிடாது, இவங்க வேணும்னே சொல்லுவாங்க. ஏப்பா மூர்த்தி, விடுப்பா, அவ வந்து கேட்டுட்டா, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நாளைக்கு நம்ம சாப்பாடு போடலன்ற பேச்சு வரக்கூடாது, அதுக்காக தான் நான் அவளுக்கு கொடுத்தேன். விட்டுரு அந்த பேச்ச. இன்னொருத்தவங்க அந்த கடைக்கு வந்தாங்க. அட ஏமா, இங்க ஏதோ புதுவித புரோட்டா போடுறீங்களாமே, எனக்கு 2 கொடுங்க, நான் சாப்பிட்டு பாக்குறேன். இதோட ருசி அருமையா இருக்குன்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களே, அது நிஜமா என்னன்னு பார்க்க வேண்டாமா? ஆமாமா, இந்த புரோட்டா பேரு சிலோன் புரோட்டா. இது ரொம்பவே ருசியா இருக்கும், இதை வாங்கி சாப்பிட்டுட்டு பாருங்க. அப்படியா? அது கூட ரொம்ப நல்ல விஷயம் தான்ப்பா. நீ அந்த புரோட்டா கூட நான் சாப்பிட்டு பாக்குறேன். அவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் சுத்தமா நல்லாவே இல்லைன்னு சொன்னாங்க. ஐயே, இது என்ன புரோட்டா, இது சுத்தமா நல்லாவே இல்லை. இதை போய் அந்த கிராம மக்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இது பிடிக்கவே இல்லை. அவங்க ஒரு தடவையா இந்த புரோட்டா வந்து சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். இந்தாப்பா உன் காசு, இந்த காசு உனக்கு நிலைக்காது. அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த காசை கொடுத்துட்டு கிளம்புனாங்க. என்ன மூர்த்தி இது, நம்ம முன்னாடியாவது உங்க சித்தி வந்தா அவ நல்லா இல்லைன்னு சொன்னா அவ வந்து நம்ம கடை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பான்னு பார்த்தான். ஆனா இப்ப வந்தவங்களும் இதே வார்த்தையை சொல்றாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அம்மா, என் புரோட்டா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா என் புரோட்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒருத்தவங்க சொல்றனால எதுவும் மாறாது. இது மாதிரி அவர் நம்பிக்கை விடாம வச்சிருந்தாரு. ஏமா, இங்க ஏதோ சிலோன் புரோட்டான்னு ஏதோ போடுறீங்களாமே, இது என்னமோ ருசியா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு 2 புரோட்டா கொடுங்க. ஐயா வாங்கய்யா, இந்த சிலோன் புரோட்டா கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க. ருசியோ அல்லோ, நீங்க உட்காருங்க, நான் தரேன். அட, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சதுர புரோட்டாவை நான் பார்த்ததே இல்லை. இதை பார்க்கவே அம்புட்டு ருசியாக இருக்குதுப்பா. சரி சீக்கிரம் கொடு, நானும் சாப்பிட்டு பார்த்து ருசியை சொல்கிறேன். அங்க வந்த பெரியவரும் அந்த புரோட்டாவை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஏப்பா சும்மா சொல்லக்கூடாது, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புரோட்டாவை நான் சாப்பிட்டதே இல்லை. எவ்வளவு ருசியா இருக்குது தெரியுமா, ரொம்ப ருசியா இருக்குதுப்பா. அப்பா, இப்பதாயா மனசு திருப்தியா இருக்குது. முன்னாடி ஒரு அம்மா வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க, நல்லா வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது கேட்கும் போது ரொம்ப மனசு சங்கட்டமா போச்சு. எங்க உண்மையிலே நல்லா இல்லாம போயிருமோன்னு. ஆனா நீங்க இப்ப சொன்ன வார்த்தையில தான் என் மனசு திருப்தியா இருக்குது.
இதை போய் நல்லாலேன்னு சொன்னவங்க நாக்கு செத்தவங்களா தான் இருக்கணும். உண்மையிலே இது ரொம்ப ருசியா இருக்குமா. நீங்க எதை பத்தி கவலைப்படாம இந்த கடையை ரொம்ப நல்லா நடத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி அவர் சொல்லவும் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அம்மா, நான் தான் சொன்னேன்ல என் புரோட்டா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு. பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம நம்பிக்கையை என்னைக்குமே கைவிடக்கூடாது. சரிங்கம்மா, நான் வீட்டுக்கு போய் உங்களோட மாத்திரை எடுத்துட்டு வரேன். நீங்க மாத்திரை எடுக்கவே மறந்துட்டீங்க. நான் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மூர்த்திங்கிறவரும் மாத்திரை எடுக்கிறதுக்காக கிளம்பினாரு. போறப்ப அந்த முத்துவேலோட கடையை தாண்டி தான் போனாரு. அப்பா அங்க நடந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஏப்பா முத்துவேலு, நீ சொன்ன மாதிரியே நான் தான் அந்த கடையில அந்த புரோட்டா நல்லா இல்லைன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன்ல, அதுக்கேத்த காசை கொடு. அப்பனா தான் நான் அடுத்த தடவை சாப்பிட்டு போய் சொல்லுவேன். இல்லைன்னு வச்சுக்க எதுவும் சொல்ல மாட்டேன் பார்த்துக்க. எனக்கு இன்னும் 50 ரூபா போட்டு கொடு. இன்னும் 50 ரூபால இல்ல, நீ நாளைக்கு சொல்லிட்டு வா, திரும்பவும் நான் 50 ரூபா போட்டு தரேன். இப்பெல்லாம் என்னால தர முடியாது. எம்பிட்டு காசு உனக்கு தர முடியும்? அந்த ஆள் கடையை என்னைக்கு எடுத்துட்டு போறான்னு அன்னைக்கு தான் உனக்கு நிறைய காசு தருவேன். இப்ப கிளம்பும் போதே யாராவது பாத்திர போறாங்க. உனக்குள்ள கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எப்படி எங்க கடையை கெடுக்கணும்னு இப்படி கங்காணம் கட்டிட்டு அலையிற? இந்த அம்மா விட்டு கடையில நல்லா இல்லைன்னு சொன்னா நான் கடையை எடுத்துட்டு போயிருவேனா? காலத்துக்கு அது நடக்கவே நடக்காது. என் கடை என்னைக்குமே ஓடிட்டே தான் இருக்கும். உன்னால முடிஞ்சா உன் கடையை நல்லா நடத்தி காட்டு. அதை விட்டுட்டு இப்படி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற. இனிமேல் இந்த மாதிரி வேலை பார்த்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பத்துக்கு. ஆளு மூஞ்சியும் பாரு. டே போடா, நான் அப்படிதான்டா பண்ணுவேன். உன்னால முடிஞ்சா அந்த கிராமத்துக்குள்ள நீ கடையை வச்சு பாரு பாப்போம். எவ்வளவு சீக்கிரம் கடையை எடுக்க வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து வச்சு காட்டுறேன். அவரும் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு. வீட்டுல போனதுமே அவங்க அம்மாட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தாரு. எம்மா, நம்ம கடைக்கு ஒரு பொம்பளை கருப்பு கலர் சேலை கட்டிட்டு வந்துச்சுல, ஞாபகம் இருக்கா? நம்ம பரோட்டா கூட நல்லா இல்லைன்னு சொல்லிச்சு. அந்த பொம்பளை வேற யாரும் இல்ல, அந்த முத்துவேல் அனுப்புன ஆள்தாம்மா. காசு கொடுத்து வேணும்னே நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கான். எப்படி இப்படி பாரு, அவன் எவ்வளவு கடன்ல இருந்தாலும் காசு கொடுத்து அந்த பொம்பளை நல்லா இல்லைன்னு சொல்ல வச்சிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். இந்த மாதிரி நமக்கு கெடுதல் பண்ண நம்ம உயர்ந்துட்டே தான்ப்பா இருப்போம். நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. அவங்க கெடுதல் நினைச்சா நம்ம நல்லதே நினைப்போம். இத பத்தி நீ எதுவும் யோசிக்காத, விடு. அந்த மாதிரி அவங்க அம்மா அந்த மூர்த்திங்கிறவரை சமாதானப்படுத்தினாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. காலையில ஆனதுமே முதல் வேலையா அவங்க கடைக்கு கிளம்பலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அந்த கடையில நடந்ததை பாத்துட்டு இருந்தாங்க. இல்லை, ஒழுங்கு மரியாதை இப்ப கடையில தூக்கி போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறியா, இல்ல நானே எல்லாத்தையும் தூக்கி போடுவால? நானே தூக்கி போட்டேன்னு வச்சுக்க, ரொம்ப அசிங்கமா போயிடும். இந்த புரோட்டாவில எடுத்து மூஞ்சிலே அடிச்சு புடியும் பாத்துக்க. ஒழுங்கா என் கடனை வைக்க வக்கு இல்ல. உனக்கு புரோட்டா கடை ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். ஒழுங்கா என் காசை கூட இல்லைன்னா புரோட்டா கடை எடுத்து வை. இல்ல உங்ககிட்ட சொன்னா ஆகாது. நான் அந்த புரோட்டா கடையை எப்படி காலி பண்ணுமோ காலி பண்றேன். ஆளுகள் 4 கூப்பிட்டாத்தான் நீ எல்லாம் அடங்குவ. எம்மா தயவு செஞ்சு வேணாமா. இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பணத்தை நான் கொடுத்துருவேம்மா. நான் நேத்தே சொல்லிவிட்டேன், இதுக்கு மேல உனக்கு டைமே கிடையாது. நாளைக்கு வந்து பணத்தை எடுத்து இல்லைன்னா உன் கடையை அடிச்சு நொறுக்கி விடுவேன்னு. நீ இதுக்கு மேலே தரலைன்னா இதுக்கு மேலே நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கடையை அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன்டா. என்ன தைரியம் தான் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தா செய்யற? ஈஸ்வரிக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா நீ? இப்ப பாரு நான் என்ன பண்றேன். ஆளுங்களுக்கு போன் பண்ணி வர சொல்றேன்னு இல்லை மட்டும் பாரு. ஏப்பா மூர்த்தி, நீ கோச்சுக்காத. அம்மாவோட தோட கழட்டி தரேன். அடகு வச்சு அவனுக்கு கொடுப்பா. பாவம், அவன் கடையே இழந்துட்டு நிப்பான்ல. அப்புறம் தயவு செஞ்சு பண்ணி கொடுப்பா. வேணான்னு மட்டும் சொல்லாத. அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் நம்ம கடையவே எடுக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கா. அவனுக்கு போய் உங்க தோட அடமானம் வச்சு அந்த காசு அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாம இருங்கம்மா. அவன் ஆளை வச்சு நம்ம கடைக்கு அனுப்பி நல்லா இல்லைன்னு சொல்றப்பெல்லாம் அவனுக்கு காசு இருக்குல்ல. இப்ப மட்டும் அவனுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? விடுங்க. நல்லா திட்டு வாங்கிட்டு இந்த கடையை காலி பண்ணிட்டு போட்ட. அப்பதான் அவனுக்குலாம் புத்தி வரும். மூர்த்தி, அம்மா சொல்றதுக்கு நீ கட்டுப்படுவே இல்லப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை செய். அவன் என்னதான் இருந்தாலும் உன்னோட தம்பி. அவனுக்கு நீ கண்டிப்பா உதவி செஞ்சுதான் ஆகணும். என்ன இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலை அவனை விட்டுட்டு போறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு நான் அம்மா சொல்ற மாதிரி கேளுப்பா. அம்மாக்கு கட்டுப்படுவேல நீ. இந்த பாருங்க, நீங்க தயவு செஞ்சு கத்துறதை விட்டுருங்க. இன்னைக்கு சாயந்தரம் உங்களோட பணம் உங்ககிட்ட வந்து சேரும். நானே அதுக்கு பொறுப்பாகிறேன். தயவு செஞ்சு இப்ப எதுவும் பண்ணாதீங்க. அவன் புரோட்டா கடை எதுவும் நாஸ்தி பண்ணிடாதீங்க. அவன் ரொம்ப பாவம். ஏம்மா, எத்தனையோ சாயந்தரம் எத்தனையோ நாள்லாம் போயிருச்சுமா. இதுக்கு மேல எனக்கு சாயந்தரமும் இல்ல நாளும் இல்ல பாத்துக்க. எனக்கு இன்னைக்கு பணம் வந்தே ஆகணும். இல்லைன்னா கடையை விட்டு போக சொல்லி நான் வச்சுக்கிறேன். அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற எதுவுமே நல்லா பண்ண முடியாது. ஏமா, நாங்க தான் சாயந்தரத்துக்குள்ள உங்களோட காசை கொண்டு வந்து கொடுத்துறோம்னு சொல்றோமே. நாளைக்கு கூட வேணாம். இல்லைன்னா இப்ப கிளம்புங்க. நான் ஒரு 2 மணி வாக்குல நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அப்படியா? அப்ப 2 மணிக்குலாம் என் வீட்டுல என்னோட காசு இருக்கணும் பாத்துக்க. இல்லைன்னு வச்சுக்க, திரும்ப இந்த கடைக்கு வர தயங்க மாட்டேன் பாத்துக்க. சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீ சொன்னனால நான் கிளம்புறேன். என் நம்பிக்கை காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் சமாளிச்சு அந்த பாட்டியை அங்கிருந்து அனுப்புனாங்க. முத்துவேலு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னோட தோடு இருக்குல்ல, இதை அடமானம் வச்சு உனக்கு பணம் தரேன். அதை வச்சு அந்த அம்மாவோட கடனை இப்போதைக்கு அடைச்சிரு, சரியா? நான் ஒன்னே சொல்றேன், நீ கடை வைக்கிற நேர்மையா வை. அது உனக்கு காசு நிலைக்கும். இப்படி ஏனாதானு உன்னோட விலையெல்லாம் ஏத்தி பேராசைப்பட்டு போட்டேன்னு வச்சுக்க, உன்னோட கடன் நிலைக்கவே நிலைக்காது. மக்களும் வாங்கணும். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கப்பா. உனக்கு கடன் இருக்கிறதுக்காக இந்த புரோட்டா விலையெல்லாம் ஏத்தி வச்சா எல்லாம் சரியா போயிருமா என்ன? பெரியம்மா, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எத்தனையோ தடவை என்னென்னமோ பேசிட்டு எதையும் மனசுல வைக்காம சரியான நேரத்துல என்னை வந்து காப்பாத்துனீங்க. இல்லைன்னா அந்த பொம்பளை நீ ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கும். என்னை மன்னிச்சிருங்க.
டேய் மூர்த்தி, நீயும் நீ மன்னிச்சிடுறா. உன் கடையை கெடுக்கணும்னு நிறைய வேலை பார்த்துட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நீங்க 2 பேரும் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு போய் இப்படி கெடுதல் நினைச்சிட்டேனே. பரவாயில்லடா, இனிமேல் யாரோட பொழப்பையும் கெடுக்கணும்னு நினைக்காத, சரியா? அவங்களும் அந்த முத்துவேலுங்கிறவரை ஏத்துக்கிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.